ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமது சிலுவையின் பாடுகளை சிந்திக்கிற இந்த தபசு காலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையை நோக்கின சிந்தனையை நாங்கள் செலுத்தி அதன் வழியாக நாங்கள் சீர்படவும் உம்முடைய விசுவாசத்திலே வளர்ந்தேறவும் நற்கனிகளை தரவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆன்மீக நெறிமுறைகளுக்காக சிறப்பாக எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நடைபெறும் இந்த காணொளி வழிபாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதியும். இது அநேக இளைஞர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, குறிப்பாக உம்முடைய திருநாமம் மகிமையடைய எங்கள் திருச்சபையில் இளைஞர் இயக்கத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு சாட்சிகளாக இருக்க, குறிப்பாக இவ்வாராதனைகளும் துதிப்பாடல்களும் ஜபங்களும் அருளுரைகளும் அவர்களுக்கு உகந்தவைகளாய் இருக்க கர்த்தர் அருள் பாராட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் ஒன்றே மாட்சிமை அடையட்டும். துவக்கம் முதல் இறுதி மட்டும் தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் நம் தேவன் ஒருவருக்கு உரியது. சங்கீதம் 34 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று. நம் வாழ்வில் நிகரில்லா நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்த நம் தேவனை, நம் இறைவனை, நம் ஆண்டவர் இயேசுவை போற்றி துதிப்போம். வாருங்கள். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன், துதிகளுடன் கவிகளுடன், தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை நாம் அனைவரும் இணைந்து வணங்கிடுவோமா?
இந்த பூமியில் பொன்னும் பொருட்களும் அழிந்து போய்விடும், மண்ணும் மாயையும் மறைந்து போய்விடும். இதை காட்டிலும் விலையேற பெற்ற நம் ஆண்டவர் இயேசு என்கிறவரை, அவருடைய நாமத்தை புகழ்ந்து துதிப்போமா? பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே, இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதிப்பாடின இயேசுநாதா, துதிப்பாடின இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நம் ஆண்டவர் நம் வாழ்வில் எத்தனை கிருபைகளை, நன்மைகளை தந்திருக்கிறார். இந்த அளவுக்கு நம்மேல் அவர் அன்பு கூற காரணம், அவர் நம்மை அவர் சொந்த குமாரர்களாக, குமாரத்திகளாக, தம்முடைய புத்திரர்களாக எண்ணின காரணத்தினால்தான். நம் தந்தையை, நம் பரலோக பிதாவை அப்பா என்று நாம் பாடி புகழ்ந்திடுவோம். வாருங்கள். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நான் தாழ்மையின் பாதையில் இருந்த பொழுது, தள்ளாடி நடந்த பொழுது, தயவா என்னை நினைவு கூர்ந்த என் அன்பு தெய்வத்தை, கலங்காதே என்று என் கண்ணீரை துடைத்து என் கரம் பிடித்து நடத்தின என் இறைவனை, என் கடவுளை நான் பாடி துதிப்பேன் இப்பொழுதும் எப்பொழுதும். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன்,
கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இறைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துகிறீர், நடத்துகிறீர். காலமெல்லாம் காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீர், என்னை சுமக்கின்றீர். கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துகிறீர், நடத்துகிறீர். காலமெல்லாம் காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீர், சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே 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 வல்லவரே வல்லவரே. காண்பவரே காண்பவரே. காப்பவரே காப்பவரே. நல்லவரே
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது மார்க் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 தொடங்கி 52 முடிய. மார்க் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 தொடங்கி 52 முடிய. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பதுவே. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு விசேஷத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மனைவி தங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு புடவையாக எடுத்து அவங்க உடுத்தி பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே திருப்தி ஆகலை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, நேரம் வேறு ஆகுது. அப்படிங்கும் பொழுது அந்த கணவன் என்ன பண்ணுறாரு, நேராக சென்னை சில்க்ஸ் போய் ஒரு கட்டப்பை மட்டும் புதுசாக வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ஒரு பழைய சேலை எடுத்து நல்லா அயன் பண்ணி ஒரு போலியான பில் எடுத்து அதில் போட்டு அந்த மனைவி கையில் அந்த கட்டப்பையோடு கொண்டு போய் கொடுக்குறாரு. உனக்காக நான் புதுசாக ஒரு சேலையை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த மனைவியும் அதை வாங்கிக்கிட்டு சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு வாங்கி கட்டிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக அந்த விசேஷத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த நிகழ்விலிருந்து நம்ம ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம். மனிதர்களாகிய நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் புதிய விஷயத்திற்கு ஆசைப்படுகிறவர்களா, புதிய விஷயங்களை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்களில் புதிய விஷயங்களை தேடுகிறதும் அதை கண்டடைந்து அதில் சந்தோஷப்படுகிறதுமா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் பழைய பாவங்களையும் பழைய காரியங்களையும் விட்டுட்டோமா, பழைய வாழ்க்கையிலேருந்து நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ளாக மாறி இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி புதிய மனிதராக மாறுவது அப்படிங்கிறத நாம் ஒரு மனிதர்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அந்த மனிதருடைய பெயர் பர்த்திமேயு. இந்த நாள் நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி மார்க்கு 10ஆவது அதிகாரம் வசனங்கள் 46 துவங்கி 52 முடியுள்ள வசனங்களில் பார்வையற்ற பர்த்திமேயு என்கிற ஒரு மனிதரை பற்றி பார்க்குறோம். இந்த மனிதருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மனிதர்கிட்டேருந்து எப்படி நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு உள்ளாக நம்ம செல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது, புது வாழ்வு பெற பர்த்திமேயு செய்த விஷயம், அவர் முதலாவது புதிய வாழ்வை விரும்பினார். பர்த்திமேயு முதலாவது புதிய வாழ்வை விரும்புகிறார். 47வது வசனத்தில் இயேசு ஆண்டவர் அந்த ஊர் வழியாக போகிறாரு. அப்போ பர்த்திமேயு கேட்குறாரு, என்ன இங்கே ஒரு கூட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார் அப்படின்னு. அப்போது தன்னுடைய பழைய இருண்ட வாழ்க்கையிலிருந்து, தான் பார்வையற்று போயிருந்த நிலையிலிருந்து ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்பிய பர்த்திமேயு என்ன பண்ணுறாரு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்னு அவர் கத்திக்கொண்டே பின்னாடி வராரு. அப்போ பர்த்திமேயுக்குள்ள தான் ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் முதலாவது இருந்தது. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இந்த நாளில் நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு பரிசுத்தமான கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைக்கு வருகிறதற்கு நம்ம முதலாவது விரும்புகிறோமா அப்படிங்கிறத முதலாவது சிந்தித்து பார்க்கணும். கிரேக்க தத்துவ ஞானி பவுலோ கோயிலோ என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒரு விஷயத்துக்காக விரும்பும்போது
அதை நாம் முழு மனதோடு ஏற்று அதற்காக நாம் எப்பொழுதும் அதை பற்றி சிந்திக்கும் பொழுது அது நம்மை தேடி வரும். நாம் விரும்புகிற விஷயம் நம்மை தேடி வரும். அதற்காக இந்த இயற்கையே நமக்கு உதவி செய்யும்னு சொல்கிறாரு. அதே போல தான் இந்த பார்வையற்ற பர்த்திமேயும் கூட நான் பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறதுனால, தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்ததுனால, அந்த அவருடைய பார்வையற்ற நிலையிலிருந்து அந்த இருளான நிலையிலிருந்து ஒளியான நிலைக்குள்ளாக மாற்றக்கூடிய ஆண்டவர் இயேசுவே அவர் இருந்த பகுதிக்கு வந்துட்டார். அப்போ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் புது வாழ்வை பெறுவதற்கு முதலாவது இந்த பர்த்திமேயு போல நாம் விரும்புகிறவர்களா, புது வாழ்வை விரும்புகிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு பெற பர்த்திமேயு முயற்சி செய்தார். 50வது வசனத்தில் வாசித்தோம்னா அழகாக சொல்லுது, இயேசு பர்த்திமேயு அழைத்த உடனே தன்னுடைய அங்கியை எறிந்துவிட்டு பர்த்திமேயு இயேசுவிடத்தில் வந்தான். அங்கி அதாவது பொதுமொழிபெயர்ப்பில் பழைய வஸ்திரம். அதாவது இந்த இடத்துல அந்த பழைய வஸ்திரம் எதை குறிக்கிறதுனா பர்த்திமேயுடைய பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. அவருடைய இருளான சூழ்நிலையை குறிக்கிறது. அவர் பட்ட அவமானங்களை குறிக்கிறது. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வெறுத்திருந்தாரோ அந்த வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ இயேசு இங்கே கூப்பிடுறாரு, பர்த்திமேயுவே இங்கே வான்னு. அப்போ தன்னுடைய பழைய வாழ்க்கையான அந்த அங்கியை எரிந்து விட்டு அவர் நேராக இயேசுவிடம் ஓடி வரார். எங்கே புது வாழ்வு கிடைக்குமோ அங்கே ஓடி வரார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் நம்ம தோற்றவர்களாக இருக்கலாம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் இயலாமையான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இயேசு நம்மை இன்றைக்கு புதிய வாழ்வுக்குள்ளாக அழைக்கிறார். இந்த புதிய வாழ்வை அடைய நாம் ஜெபிப்போம், மனம் திரும்புவோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். இது மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது நாம் இயேசுவிடம் கிட்டி சேருவோம். அந்த பர்த்திமேயு போல பர்த்திமேயு 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தவக்காலத்திலும் கூட நாம் நம்மளுடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்வை பெறுவதற்கு முதலாவது விரும்ப வேண்டும், இரண்டாவது முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த 2 நல்ல குணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது விரும்புவோம், இரண்டாவது முயற்சிப்போம். இந்த தவக்காலத்தில் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம், விரும்புவோம். அதற்கு இறைவன் தாமே, ஆண்டவர் இயேசுவானவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். பார்வையற்ற பர்த்திமேயு இருளிலிருந்து ஒளியான வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்கு முதலாவது விரும்பினார், இரண்டாவது முயற்சி செய்தார். அவருடைய விருப்பமும் அவருடைய முயற்சியும் ஆண்டவரே உம்மை தேடுகிறதில் இருந்தது, உம்மை கண்டடைகிறதில் இருந்தது. அப்பா, அதே போல் இந்த தவ காலங்களில் நாங்கள் உம்மை தேடவும், உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கவும், உம்மிடம் நாங்கள் வேண்டுதல் செய்யவும், அதன் மூலமாக எங்களுடைய பழைய வாழ்க்கையை எறிந்துவிட்டு புதிய மனிதர்களாய் உமக்கு பிரியமான நீர் எப்படி எங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த மனிதர்களைப் போல மாற எங்களுக்கு கிருபை செய்யும். இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தவக்காலங்களில் உண்மையே நம்பியிருக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.